வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூரியகலா சந்திரகலா ஸ்வீட் தான் நம்ம பண்ண போகிறோம். பேக்கரிலாம் விற்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற பொருள் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பாதாம் பிஸ்தா எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நீங்கள் முந்திரி இருந்தாலும் முந்திரி சேர்த்துக்கங்க. இன்றைக்கி நான் இது 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதோட நம்ம பால்கோவா சேர்த்துக்கலாம். குக்கிங்காக யூஸ் பண்ணுறது இது. இதில் சுகர் இருக்காது. சுகர் இல்லாத பால்கோவா ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப் அளவு எடுத்துருக்கேன். இதோட ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோடவே இனிப்புக்காக சர்க்கரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்காக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா இது மாதிரி கலந்துக்குங்க. இது கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே வைக்கணும். இது மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு கம்பி பாதம் வந்தால் போதும். கையில் நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். அது வர வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி கம்பி பார்த்துக்கணும். ஒரு கம்பி பாதம் இது இருந்தால் போதும். இதை எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாகிருக்கு. இப்போ நம்ம சூரியகலா சந்திரகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுலேருந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சூரியகலா பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவீங்களோ அது மாதிரி ரவுண்டாக நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்குங்க. இப்போ இதில் ஒரு மூடி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன மூடி, அதை வச்சு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா சின்ன உருண்டை எடுத்து கைகளாலே நீங்கள் சின்ன ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எல்லாமே ஒரே சைஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பால்கோவா மிக்ஸை வச்சிடலாம். மேலே ஒரு லேயர் போட்டு நல்லா இது மாதிரி அழுத்தி மூடிக்கணும். அது ஓப்பன் ஆகாத நல்லா அழுத்தி மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எல்லாமே வெளியே வந்துடும். அழுத்தி விட்டு நல்லா மூடிட்டு இது மாதிரி மடித்து விடுங்க. உள்பக்கமாக நம்ம ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அது பூவாக நமக்கு லைனாக அழகாக இருக்கும். இது மாதிரி மடிச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா அழகாக டிசைனாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சந்திரகலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. சின்னதாக மாவு எடுத்துட்டு, அதை நம்ம சின்ன ரவுண்டாக உருட்டிக்கலாம்.
இது மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக நம்ம பூரிக்கெலாம் உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால்கோவா ஸ்டஃப் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இது நம்ம சோமாஸுக்கெலாம் மடிப்போம் இல்லையா, கொழுக்கட்டை மடிக்கிற மாதிரி இதை வந்து மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதை நல்லா வந்து அழுத்தி விடுங்க. நல்லா மாவு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாத பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டால் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஒட்டி விட்டுட்டு இதையும் வந்து மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி வந்து அந்த கார்னர் உள்பக்கமாக நம்ம அழுத்தி மடிக்கும்போது அந்த வளையமாக நமக்கு அழகாக பூ மாதிரி டிசைன் வந்து சூப்பராக கிடைக்கும். இது மாதிரி மடக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம சந்திரகலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். சூரியகலா சந்திரகலா ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். நம்ம அந்த சக்கரை பாகில் வந்து இதை சேர்க்கும் பொழுது நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும். அந்த சக்கரை பாகுலாம் இறங்கியிருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இனி நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே ஈஸியாக இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இது மாதிரி நல்லா செவந்து வரணும். இது மாதிரி நல்லா செவந்து வந்த வரைக்கும் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் வந்து இதை சேர்த்துடலாம். சக்கரை பாவும் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாக இருந்ததுன்னா நல்லா வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சக்கரை பாவை நல்லா வந்து கலந்து விடுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சூரியகலா சந்திரகலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பேக்கரியில் வாங்குற மாதிரி நமக்கு சூரியகலா சந்திரகலா ஸ்வீட் சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.